ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 68. இதில் வடுகன் என்ற பக்தரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் மந்திர தேசத்தில் புருகுத் சபூர் என்ற நகரில் பிங்களன் என்ற பெயரில் ஒரு பிராமணன் இருந்தான். அவன் தனது சிறுவயதில் பல்வேறான பிராமண செயல்களிலும் வேதங்களிலும் நல்ல பயிற்சி பெற்று இருந்தான். ஆனால் அவனுக்கு கல்வியில் ஆர்வம் கிடையாது. எனவே இளமை பருவம் வந்ததும் பிராமண பழக்கம் வழக்கம் இவைகளை விட்டுவிட்டு இசைக்கருவிகள் இசைத்தல், ஆடுதல் மற்றும் பாடுதல் போன்ற கலைகளை கற்றுக்கொண்டு விட்டான். படிப்படியாக அந்த துறையில் மிகவும் புகழ்பெற்று விட்டான். அரசனே தனது அரண்மனையில் வந்து வாழும்படி அவனை அழைத்தான். அங்கு வாழ்ந்தபோது சிறிது சிறிதாக மேலும் மேலும் பாவ வாழ்விற்குள் வீழ ஆரம்பித்து விட்டான். பிறர் மனைவியோடு இன்பம் காணவும் போதைப் பொருட்களை பயன்படுத்தவும் செய்தான். எல்லா பாவ செயல்களிலும் ஈடுபட தொடங்கி விட்டான். மேலும் அரசருடன் மிக நெருக்கமாக தனது நிலை பற்றி மிகவும் தற்பெருமை கொள்ள ஆரம்பித்தான். பிங்களன் அரசன் தனிமையில் இருக்கும்போது அவனிடம் பிறரை பற்றி பிங்களன் விமர்சித்து அதில் இன்பம் கண்டான். பிங்களனது மனைவி அருணா தாழ்ந்த குலத்தில் பிறந்தவள். அவள் மிகவும் காம வசப்பட்டவள். மற்ற பல மனிதர்கள் உடனும் அவள் உறவு வைத்து இருந்தாள். பிங்களன் இதை பற்றி தெரிந்து கொண்டபோது அருணா அவனை கொன்றுவிட முடிவு செய்துவிட்டாள். ஒரு நாள் இரவு அவனது கழுத்தை வெட்டி தோட்டத்தில் புதைத்து விட்டாள். மரணத்திற்கு பின்பு பிங்களன் நரகத்தின் இருண்ட பிரதேசங்களில் பலகாலம் துன்பம் அனுபவித்தான். அதன் பின் ஒரு கழுகின் உடலை பெற்றான். இப்பொழுது அருணா பல மனிதர்களோடு சுதந்திரமாக தொடர்பு கொண்டு வாழ்ந்து பால் வினை நோயால் தாக்கப்பட்டால் அவளது இளமையான உடல் விரைவில் அசிங்கமாகி கவர்ச்சியின்றி போய்விட்டது. அவள் இறந்த பின்பு நரகம் சென்று பலகாலம் துன்பப்பட்ட பின்பு ஒரு பெண் கிளி உடலை பெற்றாள். இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் அந்த பெண் கிளி அங்கும் இங்கும் உணவு தேடி அலைந்து கொண்டு இருந்தது. அப்போது முன்பிறவியில் பிங்களனாக இருந்த கழுகு பெண் கிளியை பார்த்து விட்டது. தனது முந்தைய பிறவியில் அது தன் மனைவி ஆக இருந்ததை ஞாபகத்தில் கொண்டு தனது கூரிய அலகுகளால் கிளியை தாக்கியது. அந்த கிளி ஒரு மனித மண்டையோட்டில் இருந்த நீருக்குள் விழுந்து மூழ்கி இறந்து விட்டது. அந்த சமயம் ஒரு வேடன் வந்து கழுகை அம்பால் தாக்கிவிடவே கழுகும் அதே மண்டையோட்டின் அருகில் விழுந்து விட்டது. அதன் தலை மண்டையோட்டிற்குள் இருந்த நீரில் மூழ்கி கழுகும் இறந்து விட்டது. அதன் பின்பு யம தூதர்கள் வந்து அவர்களை யமலோகத்திற்கு அழைத்து சென்றார்கள். அப்போது அவை இரண்டும் தம் தம் பழைய பாவ வாழ்வுகளை நினைத்து பயத்தால் நடுங்கிக் கொண்டு இருந்தன. யமராஜாவோ, உங்களது எல்லா பாவங்களில் இருந்தும் நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள் என்று கூறினார். இனி இருவரும் வைகுண்டம் செல்லலாம் என கூறினார். இதனை கேட்ட பிங்களாவும் அருணாவும் தம்மை போன்ற பாவ ஆத்மாக்கள் வைகுண்டம் போகும் உரிமை பெற்றது எப்படி என கேட்டார்கள். இப்பொழுது யமராஜா கூறினார், கங்கை கரையில் வடுகன் என்ற விஷ்ணு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவர் பொறாமை, காமம், பேராசை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டவராவார். அவர் தினமும் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அவர் தமது உடலை விட்ட பின்பு நேராக வைகுண்டம் சென்று விட்டார். அத்தகைய பெரும் பக்தரின் மண்டையோட்டின் அருகில் நீங்கள் உடலை விட்டுவிட்டீர்கள். அவர் தினமும் பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தை பாராயணம் செய்ததால் அவரது உடல்
முழுமையாக தூய்மை அடைந்து இருந்தன. இதனால்தான் உங்களுக்கு வைகுண்டலோகம் கிடைத்து இருக்கின்றது. பகவத்கீதை 5ஆம் அத்தியாயத்தின் பெருமை அவ்வளவு பெரியதாகும் என்றார் அவர். இப்பொழுது பகவான் விஷ்ணு இந்த கதையை கூறினார். ஓ லட்சுமி தேவி, பகவத்கீதையின் பெருமைகளை பற்றி யமராஜா இடம் கேட்ட அவை இரண்டும் மிக மகிழ்ந்து வைகுண்டத்தில் இருந்து தங்களை அழைக்க வந்த புஷ்ப விமானத்தினுள் அமர்ந்தன. 5ஆம் அத்தியாயத்தை கேட்கும் மிக மோசமான பாவ ஆத்மா கூட வைகுண்டம் செல்வார்கள் என பகவான் விஷ்ணு பகவத்கீதையின் எல்லையற்ற பெருமைகளை லட்சுமி தேவியிடம் கூறினார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்